السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய நாட்களில் உலகின் நிலைமைகளை பற்றி எல்லோருக்கும் தெரியும். எல்லா இடங்களிலும் குழப்பம் நிலவுகின்றது. நான் ஏற்கனவே பலமுறை கூறியிருப்பது போன்று இஸ்லாத்தை எதிர்க்கும் சக்திகள் முஸ்லிம்களே இதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றனர் என்று கூறுகின்றன. இதுவும் சரிதான். சில முஸ்லிம் பிரிவுகளும் அமைப்புகளும் இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம் நாடுகளிலும் முஸ்லிம் இல்லாத நாடுகளிலும் எத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றனர் என்றால் அவை அநீதி மற்றும் காட்டுமிராண்டித்தனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இஸ்லாத்தின் போதனைகளுக்கு இதனுடன் சிறிதளவு கூட தொடர்பில்லை. ஆனால் ஒரு திட்டத்தின் கீழ் முஸ்லிம்களிடையே இந்த நிலைமைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மையாகும். பொதுவாக இஸ்லாத்திற்கு சுயநலமுள்ள முஸ்லிம்களும் நய வஞ்சகர்களும் தான் இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றனர் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் தங்களது சுய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இத்தகைய சக்திகளின் கருவிகளாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையிலும் உலகின் பொதுவான நிலை மோசமாக இருக்கின்றது. சில முஸ்லிம்களின் தவறான செயல்களின் காரணமாக இஸ்லாத்தை எதிர்க்கும் சக்திகளுக்கு இஸ்லாத்தை பற்றிய அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு அதிகமாக சந்தர்ப்பம் கிடைத்து வருகின்றது. இதன் காரணமாக அஹ்மதி முஸ்லிம்களாகிய நாமும் இந்த அநீதிக்கு இலக்காகின்றோம். அஹ்மதியத்தின் போதனையும் செயலும் அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை தவிர வேறு எதுவுமில்லை என்பதை நம்மை பற்றி நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்றாலும் பொதுமக்கள் அவர்களை போன்றே நம்மையும் கருதுகின்றனர். ஊடகங்கள் எவ்வாறு இஸ்லாம் தொடர்பாகவும் முஸ்லிம்கள் தொடர்பாகவும் தவறான விஷயங்களை பரப்பி இருக்கின்றதோ அவ்வாறே அவர்கள் நம்மை கருதுகின்றனர். சில நாடுகளில் உள்ள சமுதாயத்தை சார்ந்து நிற்கின்ற அமைப்புகளும் கட்சிகளும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதற்கே விரும்புவதில்லை. எதிர் நடவடிக்கை மற்றும் எதிர்மறையான சிந்தனையே அவர்களிடம் இருக்கின்றது. அதற்கேற்பவே அவர்கள் செயல்படுகின்றனர். ஜெர்மனியின் கிழக்கு பகுதியும் இந்த எதிர்ப்பை எதிர்கொண்டு இருக்கின்றது. அவ்வாறே விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கின்ற ஹாலாந்திலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் ரைட்டிஸ்டின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது.
அமெரிக்காவின் நிலையும் நம் கண்முன்னால் இருக்கின்றது. அகமதிகள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையிலும் முஸ்லிம் நாடுகளில் அகமதிகளாக இருக்கின்ற நிலையிலும் கடுமையான நிலைமையை அவர்கள் சந்தித்து வருகின்றனர். இறைவனின் வாக்குறுதிக்கேற்ப வந்திருக்கின்ற ஒரு அழைப்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுதான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. பாகிஸ்தானில் அநீதியான சட்டத்தின் காரணமாக மௌலவிகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மௌலவிகளுக்கு பயப்படுவதன் காரணமாக நீதிமன்றங்களும் கூட வேறு வழியின்றி நீதியுடன் தீர்ப்பு வழங்க முடியாத நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. ஆனால் இப்போது அல் ஜசாயிரிலும் கூட நீதிமன்றங்கள் இதே நடைமுறையை கடைபிடித்து செயல்பட்டு வருகின்றன. பெயர்தாங்கி ஆலயங்கள் மீதுள்ள பயத்தால் அப்பாவி அகமதிகளின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பி வருகின்றனர். இப்போது அங்கு அகமதியத்தின் காரணமாக குறைந்தபட்சம் 16 அகமதிகள் சிறைச்சாலை தண்டனையை அனுபவித்து வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு அகமதி என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் உலக அரசாங்கமும் இல்லை, அவ்வாறே உலக செல்வமும் நம்மிடம் இல்லை, பெட்ரோலின் பணமும் நம்மிடம் இல்லை. எனினும் நம்மிடம் ஒரு விஷயம் இருக்கின்றது. அதன் பக்கம் உலகில் உள்ள அகமதிகள் அனைவரும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது இறை வணக்கங்கள், சதகாக்கள் மற்றும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக இறைவனின் நெருக்கத்தை பெறுவதாகும். இந்த விஷயங்கள்தான் அல்லாஹ்வின் கருணையை பொங்கி எழச் செய்யும். இதன் மூலம் மனிதன் அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் வந்து விடுகின்றான். இறை வணக்கத்தின் பக்கம், அதிலும் குறிப்பாக தொழுகைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கடந்த கொத்பாக்களில் நான் கவனமூட்டி இருந்தேன். இன்று சதகாக்கள் மற்றும் இஸ்திக்ஃபார் தொடர்பாக அதிகமாக சில விஷயங்களை கூறுவேன். இவை இறைவனின் கருணையை பெறுவதற்கான வழியாக இருக்கின்றது. மனிதனின் எண்ணற்ற பலகீனங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் நாம் உலக பணிகளில் ஈடுபடுவதன் காரணமாக நமது இறை வணக்கங்களுக்கான உரிமையை நாம் செலுத்துவதில்லை. ஏதாவது சொந்த கஷ்டம் வந்துவிட்டால் சிறிதளவு சதகா கொடுப்பதன் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. அது அல்லாமல் அதன் பக்கம் கவனம் ஏற்படுவதே இல்லை. இஸ்திக்ஃபார் செய்வதன் பக்கம் நாம் செலுத்த வேண்டிய உரிமையை நாம் செலுத்தாமல் இருக்கின்றோம். நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி ஆய்வு செய்து பார்த்தால் இந்த விஷயம் தெளிவாக புலப்பட்டுவிடும். அதாவது நம்மில் பெரும்பாலார் இவற்றிற்குரிய உரிமையை செலுத்துவதில்லை. எனவே அல்லாஹ்வின் அருள்களை பெற வேண்டுமென்றால், மேலும் அவனது கருணையை பொங்கியெழச் செய்ய வேண்டுமென்றால், அவ்வாறு எதிரிகள் மற்றும் பகைவர்களின் முயற்சியை தோல்வியடைய செய்ய வேண்டுமென்றால் இந்த விஷயங்களின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இவை அல்லாஹ்வின் திருப்தியையும் அவனது மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. நான் தௌபா, இஸ்திக்ஃபார் மற்றும் சதகாக்களை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இறைவன் கூறுவது நீங்கள் தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆகும். அதன் மூலமாக நான் உங்களது துன்பங்களை அகற்றுவேன், உங்களது அமைதியற்ற நிலையை அகற்றுவேன், உங்களை எனக்கு அருகில் கொண்டு வந்து விடுவேன், உங்களது கடந்த கால பாவங்களை மன்னிப்பேன், நீங்கள் உண்மையான இறையடியாராக ஆவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவேன், உங்கள் மீது கருணை காட்டுவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதனையே திருக்குரானின் இந்த வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான். அலம் யலமு அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஹுது ஸதகாத்தி வ அன்னல்லாஹ ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அதாவது என்ன, இவர்களுக்கு தெரியாதா? அல்லாஹுதான் தனது அடியார்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான், சதகாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹுதான் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் மீண்டும் மீண்டும் கருணை காட்டுபவனும் ஆவான். சதகா மற்றும் துவாவின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றிற்கிடையிலுள்ள தொடர்பு பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்.
சதகா என்பது சிதுக் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும். ஒரு நபர் அல்லாஹ்வின் வழியில் சதகா கொடுக்கும் போது அதன் மூலம் இறைவனிடத்தில் அவர் சிதுக், அதாவது உண்மையான தொடர்பை வைத்திருக்கின்றார் என்பது தெரிய வருகிறது. இரண்டாவது துவா ஆகும். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், துவாவின் மூலமாக உள்ளத்தில் உருக்கமும் வேதனையும் ஏற்படுகின்றது. துவா செய்வதில் ஒரு தியாகம் இருக்கின்றது. உண்மை, துவா ஆகிய இரு விஷயங்களும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அதுவே விஷ முறிவாக இருக்கின்றது. அதாவது இந்த இரண்டு விஷயங்களும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அது ஒரு வெற்றிகரமான சிகிச்சையாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு கோருதலும் கூட துவாவே ஆகும். மனிதன் தனது பாவங்களிலிருந்து தனது பலவீனங்களை கண்முன் நிறுத்தியவாறு அவற்றிலிருந்து விலக துவா செய்யும் போது அதில் ஒரு உருக்கமும் வேதனையும் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படவும் வேண்டும். உள்ளத்தில் ஒரு வேதனை உருவாக வேண்டும். வெறும் நாவால் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று கூறிவிட்டு அவரது கவனம் அல்லாஹ்வின் பக்கம் இருப்பதற்கு பகரமாக வேறு எங்காவது இருந்தால் அவர் அடைய வேண்டிய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும். எனவே அல்லாஹ் துஆக்களை கேட்கின்றான். நிம்மதியற்ற நிலைமையில் அல்லாஹ்வின் கருணையை பெறுவதற்காக கொடுக்கப்படுகின்ற சதகாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நான் எனது பலகீனங்களில் இருந்து தவிர்த்திருப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்வேன் என்று அடியான் உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது, மேலும் அடியான் அல்லாஹ்வின் கருணையை ஈர்க்க முயற்சி செய்யும் போது, பிறகு அதற்கு எதிரில் அல்லாஹ்வும் நமக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இவ்வாறு நற்செய்தி வழங்கி இருக்கின்றான். அதில் அவன் துஆக்களையும் சதகாக்களையும் ஏற்றுக்கொள்வதை பற்றி மேலும் விளக்கி கூறியுள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், எனது அடியானுக்கு தெரிவித்து விடுங்கள், எனது அடியான் என் பக்கம் ஒரு அடி நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் 2 அடி நடந்து வருகின்றேன். எனது அடியான் விரைவாக நடந்து என் பக்கம் வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருகின்றேன். எனவே அல்லாஹ்வின் கருணைக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை. பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ் மிகவும் வெட்கமுள்ளவன், மிகவும் தாராளமாக வழங்குபவன், மிகவும் கருணை உள்ளவன். அடியான் அவனிடம் தனது கைகளை உயர்த்தும் போது அதை அவன் காலியாகவும் தோல்வியடைய செய்தும் திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகின்றான். எனினும் இவ்வாறும் நடைபெறலாம். அதாவது அடியான் எவ்வாறு விளைவை எதிர்பார்க்கின்றானோ அல்லது எத்தகைய விளைவு வெளிப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அவ்வாறே அந்த விளைவு அந்த சமயத்திலேயே வெளிப்பட வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. சில நேரங்களில் அல்லாஹ் தனது ஏதாவது ஒரு ஞானத்தின் அடிப்படையில் சில காலம் கழிந்த பிறகு வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் அந்த துஆக்கள் மற்றும் சதகாக்களின் விளைவை வெளிப்படுத்துவான். சில நேரங்களில் அடியான் கேட்பது போன்றே உடனடியாக அதன் விளைவும் வெளிப்பட்டு விடுகின்றது. எனவே இறைவன், நான் துஆக்களை கேட்கின்றேன், நான் இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்கின்றேன், நான் சதகாக்களை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறியிருப்பதில் நமக்கு முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். அதாவது மனிதன் தமது பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பை கேட்கும் போது, வருங்காலத்தில் பாவங்களில் இருந்தும் பலகீனங்களில் இருந்தும் தவிர்த்திருப்பேன் என்று உறுதிமொழி எடுக்கும் போது, மேலும் அதற்காக முழுமையாக முயற்சி செய்யும் போது அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எல்லாவிதமான கவலைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் அவரை வெளியேற்றுகின்றான். எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹ் நமது உள்ளத்தின் நிலைமையை அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே பிறருக்கு காட்டுவதற்காக நாம் செய்யும் செயல்கள் அவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் களப்பற்ற தன்மையுடன் அந்த செயல்களை செய்தால் பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்றே அல்லாஹ் அதற்குரிய விளைவை வெளிப்படுத்தாமல் அவற்றை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால், தனது அடியார்கள் மீது அவன் கருணை காட்டுவதன் நிலை எவ்வளவு உயர்வானதாக இருக்கின்றது என்றால், எவர்களுக்கு சதகா கொடுப்பதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கின்றதோ அவர்கள் நல்ல விஷயங்களுக்கு ஏற்ப செயல்பட்டு
தீய விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதே அவர்களுக்கு சதகாவிற்கான நற்கூலியை பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்களது இறை வணக்கங்களும் இஸ்திக்ஃபாரும் மற்றவர்களுக்காக பயன் தரக்கூடிய நற்செயலும் எங்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அங்கு அந்த நல்ல செயல்கள் சதக்கா கொடுப்பதற்கான நற்கூலியையும் அவர்களுக்கு பெற்று தருகின்றது. ஒரு வசதி படைத்த நபர் சதக்கா கொடுத்து எவ்வாறு நற்கூலியை சம்பாதிக்கின்றாரோ அவ்வாறே ஒரு ஏழை நபரும் தனது நல்ல எண்ணத்தின் காரணமாக ஏனைய எல்லா கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றும் பட்சத்தில் சதக்கா கொடுத்ததற்கு சமமான நற்கூலியை சம்பாதித்து விடுகின்றார். எனவே இந்த அளவு அன்பு செலுத்தக்கூடிய அந்த இறைவனுக்கு நாம் எவ்வாறெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். அவன் நமது பலகீனங்களில் இருந்து நாம் தவிர்த்திருப்பதற்கான வழிமுறையை மட்டும் நமக்கு கற்றுத்தரவில்லை, மாறாக உங்களது பாவங்களில் இருந்தும் பலகீனங்களில் இருந்தும் தவிர்த்திருப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை கூட நான் ஏற்றுக்கொண்டவாறு உங்களுக்கு துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நான் ரட்சிப்பை வழங்குவேன் என்று அந்த இறைவன் கூறுகின்றான். எனவே துன்ப நிலைமைகளிலிருந்து வெளியேறுவதற்குரிய ஒரே வழி நாம் நமது இறை வணக்கங்களையும் துஆக்களையும் களப்பற்றதாக ஆக்கியவாறு அல்லாஹ்வின் முன் குனிவதாகும். எனவே நீங்கள் இவ்வாறு அல்லாஹ்வின் முன்பு குனிய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்வதன் பக்கம் அழுத்தம் காட்டுங்கள். சதகா மற்றும் தான தர்மங்கள் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இதனை ஜமாத் அளவிலும் செய்ய வேண்டும், தனிப்பட்ட முறையிலும் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதகா மற்றும் இஸ்திக்ஃபார் பற்றிய ஆழமான கருத்தை விளக்கியவாறு பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் வழிகாட்டல்களை வழங்கியுள்ளார்கள். அவற்றில் சிலவற்றை நான் இப்போது எடுத்துக் கூறுகின்றேன். இஸ்திக்ஃபாரின் உண்மை நிலையை பற்றி எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். பாவம் எத்தகைய ஒரு கிருமி என்றால் அது மனிதனின் இரத்தத்தில் கலந்து இருக்கின்றது. ஆனால் அதற்கான சிகிச்சை இஸ்திக்ஃபாரின் மூலமாக நடக்க முடியும். இஸ்திக்ஃபார் என்றால் என்ன? நாம் செய்துள்ள பாவங்களின் தீய தாக்கங்களிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதே இஸ்திக்ஃபார் ஆகும். ஆனால் எந்த பாவங்கள் இதுவரை நிகழவில்லையோ அதே வேளையில் மனிதனின் ஆற்றலில் அவை இருக்கின்றதோ அந்த ஆற்றல்கள் அவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறும் இருக்கின்றதோ அவை நிகழ்வதற்கான அந்த சமயமே வராமல் இருக்க வேண்டும். அதாவது அந்த பாவம் நம்மிடமிருந்து நிகழாமல் இருக்க வேண்டும். இதுவே இஸ்திக்ஃபார் ஆகும். அதாவது அந்த பாவங்கள் உள்ளுக்குள்ளே எரிந்து கரிந்து சாம்பலாகிவிட வேண்டும். அதாவது கடந்த கால பாவங்களுக்காக மன்னிப்பும் கிடைக்க வேண்டும். அவ்வாறே வருங்காலத்தில் செய்யவிருக்கும் பாவங்களிலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும். இதுவே இஸ்திக்ஃபார் ஆகும். அதன் மூலம் அல்லாஹ்வின் கருணை பொங்கி எழ வேண்டும். அவன் அதன் மூலமாக நமக்கு அவனது கருணையையும் அருளையும் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த நேரம் மிகவும் அச்சத்திற்குரிய நேரமாகும். எனவே தௌபா செய்வதிலும் இஸ்திக்ஃபார் செய்வதிலும் ஈடுபடுங்கள். உங்களை நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள். ஒவ்வொரு மதத்தையும் சமுதாயத்தையும் சார்ந்தவர்களும் வேதம் கிடைக்க பெற்றவர்களும் சதகாக்கள் கொடுப்பதன் மூலமாகவும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாகவும் தண்டனை அகன்று விடுகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் தண்டனை இறங்குவதற்கு முன்னரே நாம் இவற்றை வழங்கியிருக்க வேண்டும். தண்டனை இறங்கிவிட்டால் பிறகு ஒருபோதும் அது விலகாது. எனவே நீங்கள் இப்போதிருந்தே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். தொடர்ந்து தௌபா செய்து வாருங்கள். அதன் மூலம் உங்களுக்குரிய முறை வந்துவிடக்கூடாது. மேலும் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். இப்போது சிறு சிறு கஷ்டங்களை நாம் சகித்து வருகின்றோம். இந்த சிறு சிறு துன்பங்கள் நம் முன்னால் இருக்கின்றன. ஆனால் எந்த பக்கம் உலகம் சென்று கொண்டிருக்கின்றதோ, மேலும் எந்த அளவு மனிதன் கடிவாளம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றானோ, எவ்வாறெல்லாம் இறைவனின் வெறுப்பை பெறுவதற்கான வழிவகைகள் உருவாகி கொண்டிருக்கின்றதோ அதை பார்க்கும்போது மனிதன் தனது கையால் ஏற்படுத்தி கொண்ட அந்த அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றான் என்பது தெரிய வருகின்றது. இந்த உலகம் அல்லாஹ்வின் கோபத்தை தூண்டுகின்றது.
இத்தகைய தருணத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களின் பணியாக இது இருக்கின்றது. அதாவது எங்கு நம்மை நாமே தீய தாக்கங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் தௌபா மற்றும் இஸ்திக்ஃபாரின் பக்கம் அழுத்தம் காட்டுகின்றோமோ அங்கு பொதுவாக உலகிற்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் உலகில் உள்ளவர்களுக்கும் அறிவை வழங்குவானாக. பிறகு இஸ்திக்ஃபாரின் உண்மை நிலையை விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் இவ்வாறு கூறுகின்றார்கள். திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் 2 பெயர்களை எடுத்து கூறியிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று அல் ஹை என்பதாகும், மற்றொன்று அல் கய்யூம் என்பதாகும். அல் ஹை என்பதன் பொருள் சுயமே உயிருடன் இருந்து மற்றவர்களுக்கு வாழ்வை வழங்கக்கூடியவன். அல் கய்யூம் என்பதன் பொருள் சுயமே நிலைத்து நிற்பவன் மற்றும் மற்றவர்கள் நிலைத்திருப்பதற்கான அசல் காரணமாக திகழ்பவன். ஒவ்வொரு பொருளின் வெளிப்படையான மற்றும் உட்புறமான நிலைநிற்றல் மற்றும் வாழ்வு இந்த 2 பண்புகள் மூலமாகவே நிகழ்கின்றது. எனவே ஹை என்ற சொல் அவனை வணங்க வேண்டும் என்பதை விரும்புகிறது. இதன் வெளிப்பாடே சூரா ஃபாத்திஹாவில் ஈயாக்க நஅபுது என்பதில் இருக்கின்றது. அல் கய்யூம் என்ற பண்பு அவனிடமே ஆதரவை கேட்க வேண்டும் என்பதை விரும்புகின்றது. இது ஈயாக்க நஸ்தஈன் என்ற வார்த்தைகள் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், ஹை என்ற சொல் இறை வணக்கத்தை வேண்டுவதற்கான காரணம் உயிரோடு இருக்கின்ற அந்த இறைவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான். நம்மை படைத்துவிட்டு அவன் வெறுமனே நம்மை விட்டுவிடவில்லை. உதாரணமாக கட்டடத்தை கட்டிய ஒரு கட்டட தொழிலாளி மரணித்துவிட்டால் அதனால் கட்டடத்திற்கு எந்த சேதமும் ஏற்படாது. ஆனால் மனிதனுக்கோ இறைவனின் தேவை எல்லா நிலைமையிலும் இருக்கின்றது. எனவே இறைவனிடமிருந்து அவன் ஆற்றலை வேண்டிக் கொண்டே இருப்பது அவசியமானதாகும். இதுவே இஸ்திக்ஃபார் ஆகும். அல்லாஹ்விடமிருந்து பாவங்களிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கான ஆற்றலை மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனை வணங்குவதற்கான சக்தியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஆற்றலை வேண்டுவதுதான் இஸ்திக்ஃபார் ஆகும் என்று அன்னார் கூறுகின்றார்கள். இஸ்திக்ஃபாரின் உண்மை நிலை இதுவாகும். பிறகு இதனை இன்னும் விரிவுபடுத்தி பாவம் செய்பவர்களுக்காகவும் இது செய்யப்படுகின்றது. அந்த பாவங்களின் தீய விளைவுகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக இது செய்யப்படுகின்றது. ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால் மனித பலகீனங்களிலிருந்து மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதே இஸ்திக்ஃபாரின் அசல் நோக்கமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், எந்த நபர் மனிதனாக இருந்து இஸ்திக்ஃபாரின் தேவையை புரிந்து கொள்வதில்லையோ அவன் அவமரியாதையாக நடந்து கொள்கின்ற நாத்திகன் ஆவான். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவது, தௌபா மற்றும் இஸ்திக்ஃபாரின் முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு கூறுகின்றார்கள். மனிதன் மிக பெரிய பணியை செய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளான். இந்த பணி பற்றிய விளக்கத்தை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது முதலில் மனிதன் தன்னிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது மனிதன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியாகும். அதாவது தனது நிலைமையில் அவன் தூய மாற்றத்தை உருவாக்க வேண்டும். மேலும் இறைவனிடம் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். அவனை வெறுப்படைய செய்யக்கூடாது. அவன் எந்த நோக்கத்திற்காக உலகில் வந்துள்ளான் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த நோக்கத்திற்காக மனிதன் இந்த உலகத்திற்கு வந்துள்ளான் என்பது கூட அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் கூறியிருப்பது போன்று அவன் உலகிற்கு வந்ததன் நோக்கம் இறைவனை வணங்கி அவனது நெருக்கத்தை பெறுவதாகும். அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் மிகப்பெரிய பணிக்காக உலகிற்கு அனுப்பப்பட்டுள்ளான். ஆனால் அதற்கான நேரம் வரும்போது அவன் அந்த பணியை நிறைவேற்றாமல் இருந்தால் பிறகு இறைவன் அந்த மனிதனை அழித்து விடுகின்றான். ஒரு தொண்டனை பாருங்கள், அவன் சரியாக பணி செய்யவில்லை என்றால் அவனது எஜமானன் அவனை அகற்றி விடுகின்றான். அவ்வாறு இருக்க தனது கடமையை நிறைவேற்றாத அந்த மனிதனை இறைவன் ஏன் நிலைநிற்கும்படி செய்ய வேண்டும்? அன்னார் உதாரணம் கூறியவாறு தொடர்ந்து விளக்குகின்றார்கள். நம்முடைய மிர்தா சாஹிப், அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையாரை பற்றி கூறுகின்றார்கள். நம்முடைய மிர்தா சாஹிப் 50 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்தார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு சரியான மருந்தும் கிடைக்கவில்லை என்பது அவர்களின் கூற்றாகும். உண்மை என்னவென்றால் அல்லாஹ்வின் கட்டளை இல்லாமல் மனிதனுக்குள்ளே செல்கின்ற ஒவ்வொரு அணுவும் ஒருபோதும் பயனளிக்கக்கூடியதாக இருக்க முடியாது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்ய வேண்டும். அதன் மூலம் இறைவன் தனது அருளை வழங்க வேண்டும். இறைவனின் அருள் வரும்போது துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இறைவனும் இதையே கூறியிருக்கின்றான். நான் துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றும் கூறியுள்ளான். சில நேரங்களில் எனது நியதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளான்.
ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே இறை கட்டளை வராத வரையில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் நான் குறைவாகவே எதிர்பார்ப்பு வைக்கின்றேன். மனிதன் மிகவும் பலகீனமானவனும் சக்தியற்றவனும் ஆவான். எனவே இறைவனின் அருள் மீதே அவனது பார்வை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருளின் மீது பார்வை வைப்பதற்கு எப்போதும் இறைவன் மீது பார்வை வைத்திருப்பது அவசியமானதாகும். அந்த இறைவனோடு ஒன்றி இருப்பது அவசியமானதாகும். தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பது அவசியமானதாகும். அல்லாஹ்விற்குரிய உரிமையையும் அவனது அடியார்களுக்குரிய உரிமையையும் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். அழுது மன்றாடுவது, சதகா கொடுப்பது குற்றத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து ஒருவரை தப்ப வைக்க முடியும் என்பதை பற்றி விளக்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். வெற்றிக்கான மிகப்பெரிய தூணாக துஆ இருக்கின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம் அழுது மன்றாடியதன் மூலமாகவும் துஆவின் மூலமாகவும் வரவிருந்த தண்டனையிலிருந்து தப்பிவிட்டது. எனது அறிவிற்கேற்ப ஒருவர் மற்றவரிடம் தமது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் வெறுப்பை வெளிப்படுத்துவதற்கும் முகாசிபத் என்று கூறப்படுகின்றது. ஹூத் மீனிற்கு கூறப்படுகின்றது. நூன் வேகத்தை காட்டுவதற்கும் கூறப்படுகின்றது, மீனிற்கும் கூறப்படுகின்றது. எனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலை ஒரு கோபத்தின் நிலையாகும். தண்டனை விலகி சென்று விட்டதனால் அவர்களுக்கு இறைவனிடம் முறையீடு செய்ய வேண்டும் அல்லது புகார் கூற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதாவது முன்னறிவிப்பும் துஆவும் வெறுமனே வீணாகிவிட்டது என்ற முறையீடு இருந்தது. நான் கூறிய விஷயம் ஏன் நிறைவேறவில்லை என்ற எண்ணமும் அவர்களுக்கு வந்தது. இதுவே முகாதிபத் என்று கூறப்படுகின்ற அந்த கோபத்தின் நிலையாகும். இதிலிருந்தும் ஒரு படிப்பினை கிடைக்கின்றது. அதாவது விதியை அல்லாஹ் மாற்றிவிடுகின்றான். அழுது மன்றாடுவதும் சதகா கொடுப்பதும் குற்றத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட தண்டனையை கூட ரத்து செய்து விடுகின்றது. தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், தான தர்மங்களை வழங்குகின்ற வழிமுறை இதன் மூலமே ஏற்பட்டது. இந்த வழிமுறை அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்றது. கனவுகளுக்கான விளக்கத்தில் செல்வம் கல்லீரலாக இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. எனவே தான தர்மங்களை வழங்குவது உயிரை கொடுப்பதற்கு ஒப்பானதாக இருக்கின்றது. மனிதன் தான தர்மங்களை வழங்கும் போது எந்த அளவு உண்மையையும் உறுதியையும் வெளிப்படுத்துகின்றான். அசல் விஷயம் என்னவென்றால், வெறுமனே நாவால் கூறுவதால் மட்டும் எதுவும் நடக்காது. எதுவரை செயல் மூலம் ஒரு விஷயத்தை நாம் காட்டுவதில்லையோ அதுவரை எதுவும் நடக்காது. தொடர்ந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதனை சதக்கா என்று நாம் ஏன் கூறுகின்றோம் என்றால், அது உண்மையாளர்களின் மீது ஒரு அடையாளத்தை பதித்து விடுகின்றது. துர்ரே மன்சூரில் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலைமைகளை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது, எவராவது உனக்கு முன்னால் வந்துவிட்டால் அவர்கள் மீது உனக்கு கருணை ஏற்பட்டு விடுகின்றது என்பது முதலிலேயே எனக்கு தெரியும் என்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சபையில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். அதன் விவரம் அல் பதர் பத்திரிகையில் இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது. சிலர் வெளியூரிலிருந்து வந்தனர். ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்தார்கள். பத்திரிகையாளர்கள் எழுதுகின்றனர், ஜும்மா தொழுகைக்கு பிறகு அருகிலுள்ள பகுதியிலுள்ள மக்கள் பையத் செய்தனர். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை மற்றும் நோன்பை பேணுதல் மற்றும் ஒவ்வொரு அநீதியிலிருந்தும் தவிர்ந்திருத்தல் என்ற விஷயம் தொடர்பாக சுருக்கமான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அதில், உங்களது வீடுகளில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நன்மை செய்யுமாறு போதனை செய்யுங்கள் என்று கூறினார்கள். மரங்களுக்கும் வயல்களுக்கும் முழுமையான முறையில் நீர் பாய்ச்சாமல் இருந்தால் அவை கனிகளை தராது. அதுபோன்றே நன்மையின் தண்ணீரை உள்ளத்தில் பாய்ச்சாமல் இருந்தால் அதுவும் மனிதனுக்கு எந்த பலனையும் தராது. எனவே நன்மைகள் பற்றிய விஷயங்களை வீட்டில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அன்னார் கூறினார்கள். அதன் மூலம் துஆக்களின் பக்கமும் இஸ்திக்ஃபாரின் பக்கமும் கவனம் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். நல்ல செயல்களின் பக்கமும் கவனம் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த தண்ணீரின் மூலமாகவே நன்மையின் செடி வளர்கின்றது, ஈமான் வலுவடைகின்றது. மேலும் பரிகாசம் செய்கின்ற மற்றும் எள்ளி நகையாடுகின்ற சபைகளிலிருந்து விலகி இருக்கும்படி அன்னார் வலியுறுத்தி கூறினார்கள் என்று எழுதுபவர்கள் எழுதுகின்றனர். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்கள் செய்த வசியத்தையும் நினைவூட்டினார்கள். அதாவது, சதகா மற்றும் துஆவின் மூலமாக துன்பங்கள் அகன்று விடுகின்றன என்பதே அந்த வசியத்தாகும்.
கூறுகின்றார்கள், உங்களிடம் பைசா இல்லை என்றால் கிணற்றிலிருந்து ஒரு வாளி தண்ணீர் எடுத்து யாருக்காவது வழங்குங்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், தனது செல்வத்தாலும் உடலாலும் எவருக்காவது தொண்டு செய்தால் அதுவும் சதக்காவாகும். எனவே அல்லாவின் அருள்களை பெறுவதற்காக எங்கு இறை வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கின்றதோ அங்கு எல்லா விதமான அநீதிகளிலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் தவிர்ந்திருப்பதும் அவசியமானதாகும். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய செயல்களை செய்வதும் அவசியமானதாகும். வீட்டில் அதிகமான நேரத்தை உலக விஷயங்களை பேசுவதில் கழிப்பதற்கு பகரமாக நன்மையான விஷயங்களை பேசுவதன் பக்கம் கவனமூட்ட வேண்டியது அவசியமாகும். எந்த சபைகளில் எள்ளி நகையாடுதல் மற்றும் பரிகாசம் செய்தல் ஆகியவை மட்டுமே இருக்குமோ, பிறரை கேலி கிண்டல் செய்வது இருக்குமோ, அந்த சபைகளிலிருந்து தவிர்ந்திருப்பது அவசியமாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பது போன்று இந்த நல்ல விஷயங்களே சதகாவாகும். மக்களுக்கு பயன் தரக்கூடிய செயல்களை செய்வதும் சதகாவாகும். எவர்கள் மக்களது துன்பங்களை அகற்றுகின்றனரோ அவர்களும் கூட சதக்கா கொடுப்பவர்கள் போன்றவர்களே ஆவர். எனவே நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள், எல்லா மதங்களுக்கிடையிலும் இந்த விஷயத்தில் ஒருமித்த கருத்து இருக்கின்றது. அதாவது சதக்கா மற்றும் தான தர்மங்கள் வழங்கும் போது துன்பம் அகன்று விடுகின்றது. துன்பம் வருவது தொடர்பாக அல்லாஹ் முதலிலேயே தெரிவித்துவிட்டால் அது எச்சரிக்கை வடிவிலான முன்னறிவிப்பாகும். எனவே சதக்கா மற்றும் தான தர்மங்களை வழங்குவதன் மூலமாகவும் தௌபா செய்வதன் மூலமாகவும் இறைவன் பக்கம் திரும்புவதன் மூலமாகவும் எச்சரிக்கை வடிவிலான முன்னறிவிப்புகளும் கூட விலகிவிட முடியும். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், 1,24,000 நபிமார்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். அதாவது சதக்கா கொடுப்பதன் மூலம் துன்பம் அகன்று விடுகின்றது. துன்பம் விலகவே முடியாத ஒரு விஷயமாக இருந்தால் பிறகு சதக்கா மற்றும் தான தர்மங்கள் வழங்குவது பயனற்றதாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ் நான் சதக்காக்களை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறும்போது பிறகு இத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் கூட இறைவன் சதக்காக்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஆற்றலை உடையவனாக இருக்கின்றான். சதக்காவை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான். இதை பற்றி அவன் தனது நபிமார்கள் மூலமாகவும் தன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலமாகவும் தெரிவிக்கவும் செய்கின்றான். அதாவது எச்சரிக்கை வடிவிலான முன்னறிவிப்புகளும் கூட நிறைவேறாமல் இருக்கும். அவ்வாறு நடக்கும் என்று அல்லாஹ் முதலிலேயே தெரிவிக்கின்றான். இவ்வாறு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம் தொடர்பாகவும் நடந்தது. அதாவது அந்த சமுதாயம் அழுது மன்றாடி துஆ செய்ததன் விளைவாக தண்டனையிலிருந்து தப்பியது. அதன் காரணமாக அந்த சமுதாயத்தின் அழிவு பற்றிய முன்னறிவிப்பு நிறைவேறாமல் விலகிவிட்டது. எனவே நபிமார்கள் செய்திருக்கின்ற முன்னறிவிப்புகள் கூட சதக்கா மற்றும் தான தர்மங்களை வழங்குவதன் மூலமாக விலகிவிடும் போது பிறகு மனிதன் தனது செயல்களின் காரணமாக எந்த விளைவு அவன் முன்னால் வருகின்றதோ, மேலும் இறைவனை மறந்ததன் காரணமாக எந்த விளைவு அவன் முன்னால் வருகின்றதோ அவை அந்த மனிதன் இறைவன் பக்கம் திரும்புவதன் காரணமாகவும் தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் செய்வதன் காரணமாகவும் சதகா கொடுப்பதன் காரணமாகவும் ஏன் விலகக்கூடாது? நிச்சயமாக அவை விலக முடியும். நிபந்தனை என்னவென்றால் நாம் அழுது மன்றாடுவதும் துஆ செய்வதும் சதகா வழங்குவதும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள், சதகா கொடுப்பது இறைவனின் கோபத்தை குளிர வைத்து விடுகின்றது, தீய மரணத்தை அகற்றி விடுகின்றது. பிறகு கூறினார்கள், பாதி பேரித்தம்பளத்தை சதகாவாக கொடுத்தாவது நெருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். முன்னதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றையும் நாம் கேட்டுவிட்டோம். நல்ல விஷயங்களை கேட்டு செயல்படுவதும் தீய விஷயங்களிலிருந்து விலகி இருப்பதும் சதகாவாகும் என்று பெருமானான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த விஷயங்களை நாம் எப்போதும் நம் கண்முன்னால் வைக்க வேண்டும். அத்துடன் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது போன்று இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்திக்ஃபார் மற்றும் துஆ செய்வதன் பக்கம் கவனம் செலுத்துவதும் மிக அவசியமானதாகும். உள்ளத்திலிருந்து எழுகின்ற இஸ்திக்ஃபார் வருங்காலத்தில் நாம் செய்ய இருக்கின்ற பாவத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுகின்றது. மேலும் அல்லாஹ்வின் கருணையையும் பொங்கி எழச் செய்கின்றது, அவனது நெருக்கத்தையும் பெற்றுத் தருகின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கூறினார்கள், உங்களில் எவருக்கு துஆவிற்கான வாசல் திறக்கப்பட்டுள்ளதோ அவருக்கு கருணையின் கதவுகள் திறக்கப்படுகின்றன.
அல்லாஹ்விடம் நாம் வேண்டுபவற்றில் அவனுக்கு மிகவும் விருப்பமானது அவனது பாதுகாப்பை வேண்டுவதாகும். எனவே அல்லாஹ்விடம் அவனது பாதுகாப்பை கேட்க வேண்டும், அவனது அடைக்கலத்தில் வந்துவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு கூறினார்கள், துஆ இப்போது வந்திருக்கின்ற சோதனைக்கு எதிரிலும் வரவிருக்கின்ற சோதனைக்கு எதிரிலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, துஆ செய்வதை கட்டாயமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், கவனமின்மையால் ஏற்படும் பாவம் வெட்கப்படுகின்ற பாவத்தை விட பெரிதாக இருக்கின்றது. இந்த பாவம் விஷத்தன்மையுடையதாகவும் கொலை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. தௌபா செய்பவர் முற்றிலும் பாவம் செய்யாதவரை போன்றே ஆகிவிடுகின்றார். எவர் உண்மையான தௌபாவை செய்கின்றாரோ, இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ, தமது பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகின்றாரோ, இனி வருங்காலத்தில் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றாரோ, அவர் முற்றிலும் பாவம் செய்யாதவரை போன்றே ஆகிவிடுகின்றார். எவருக்கு நான் என்ன செய்கின்றேன் என்பதே தெரியவில்லையோ அவர் மிகவும் அபாயகரமான நிலையில் இருக்கின்றார். எனவே கவனமின்மையை விட்டுவிடுவது அவசியமானதாகும். நாம் என்ன செய்கின்றோம் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நமது செயல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்கள் பாவங்களிலிருந்து தௌபா செய்யுங்கள், இறைவனுக்கு அஞ்சிக் கொண்டிருங்கள். எவர் தௌபா செய்து தமது நிலைமைகளை சரி செய்து கொள்வாரோ அவர் மற்றவர்களுக்கு எதிரில் காப்பாற்றப்படுவார். எனவே எவர் சுயமே தன்னை சீர்திருத்திக் கொள்கின்றாரோ அந்த நபருக்கே துஆ பலனை தரும். எவர் இறைவனுடன் உண்மையான தொடர்பை நிலைநாட்டுகின்றாரோ அவருக்கே துஆ பலனை தரும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், நபிமார்கள் எவருக்காவது பரிந்துரை செய்தாலும் கூட அவருக்காக அவர்கள் செய்த பரிந்துரை அந்த நபர் தன்னை சீர்திருத்தாமல் இருக்கும் நிலையில், கவனமற்ற வாழ்விலிருந்து வெளியேறாமல் இருக்கும் நிலையில் நபிமார்களின் பரிந்துரை கூட அவருக்கு பயனளிக்காது என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பை வழங்குவானாக. நாம் துஆவின் உண்மை நிலையை புரிபவர்களாக ஆவோமாக. களப்பற்ற தன்மையுடன் இறைவன் முன்னால் குனிபவர்களாக நாம் ஆவோமாக. இஸ்திக்ஃபாரின் பக்கம் நாம் கவனம் செலுத்துபவர்களாக இருப்போமாக. நமது கடந்த கால பாவங்களுக்காக அல்லாஹ்வின் முன்பு குனிந்தவாறு அவனிடம் மன்னிப்பை வேண்டுபவர்களாக நாம் இருப்போமாக. வருங்காலத்தில் பாவங்களிலிருந்து தவிர்த்திருப்பதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பிறகு அதற்காக முழுமையாக முயற்சி செய்பவர்களாக நாம் ஆவோமாக. துன்பங்களை அகற்றுவதற்காக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சதக்காக்களை வழங்குபவர்களாக நாம் இருப்போமாக. அல்லாஹ் எப்போதும் நம்மை தனது அடைக்கலத்தில் வைப்பானாக. பகைவர்கள் மற்றும் ஒவ்வொரு எதிரியின் தாக்குதல்களிலிருந்தும் அவன் நம்மை பாதுகாத்து அவர்களது தாக்குதலை அவர்கள் பக்கமே அவன் திருப்பி விடுவானாக. நாம் எப்போதும் அல்லாஹ்வின் அச்சத்தை நமது உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அவனது அடியார்களில் ஒருவராக இருப்போமாக. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆக்களுக்கு நாம் வாரிசு ஆவோமாக. மேலும் அதில் பங்கு பெறுபவர்களாக ஆவோமாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாதா தொழுகையை தொழ வைப்பேன். இது மதிப்பிற்குரிய சஅதா பர்தாவி சாஹிபா உடையதாகும். இவர் மரி ஃபர்தாய் சாஹிபுடைய மனைவி ஆவார். டமாஸ்கஸில் ஷூ அரஃபில் இவரது வஃபாத் நிகழ்ந்தது. இவரது வீட்டில் வெப்பத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கேஸ் கசிந்ததன் காரணமாக நெருப்பு பற்றியதன் விளைவாக இவர்கள் எரிந்து விட்டார்கள். அவர்கள் மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் காரணமாக அவரது உடல்நிலை நன்றாக இருந்தது. இந்த சம்பவத்தில் அவர்கள் மிகவும் பொறுமையை கடைபிடித்தார்கள். இறைவனை புகழ்வதிலும் அவனுக்கு நன்றி செலுத்துவதிலும் அவர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். எல்லோரிடமும் இறைவனது நியதியில் நான் திருப்தி அடைகின்றேன் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். 4 நாட்கள் கழிந்த பிறகு மருத்துவர்கள் கூறியதற்கிணங்க அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாக 10 ஜனவரி 2017 அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் இவர்களது கணவர் பைய செய்த பிறகு 2004 பைய செய்தார்கள். களப்பற்ற மன தூய்மையிலும் நன்றி உணர்விலும்
தமது கணவர் மற்றும் பிள்ளைகளை விட மிகவும் முன்னேறி சென்று விட்டார்கள். இவர்களது கணவரான மதிப்புக்குரிய மரி சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், பைய செய்து சில நாட்கள் கழிந்த பிறகு அவர்கள் கருவுற்றார்கள். அவர்கள் கருவுற்றிருந்த நிலையில் ஒரு நாள் மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள். கரு கலைந்திருக்குமோ என்ற அபாயம் இருந்தது. இரவில் தூங்கும் போது அவர்கள் கனவில் பார்த்தார்கள், ஒரு நபர் வானத்திலிருந்து குரல் கொடுத்தார், அஞ்ச வேண்டாம், அல்லாஹ் இந்த சிசுவை பாதுகாப்பான் என்று அவர் கூறினார். அப்போது அவருக்கு மகன் பிறந்தால் அந்த மகனுக்கு அகமது என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பிறகு அவ்வாறே பெயர் வைக்கப்பட்டது. இந்த குழந்தைக்கு 6 வயதான போது இதே போன்ற ஒரு கனவை அவர்கள் பார்த்தார்கள். அதாவது வானத்திலிருந்து ஒரு குரல் வருகின்றது, அதில் அல்லாஹ் இந்த குழந்தையை பாதுகாப்பவனாக இருக்கின்றான் என்று கூறப்பட்டது. அதற்கு பிறகு இவர்கள் ஒரு நாள் இந்த சிறுவனுடன் ஹைவேயின் ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று இந்த சிறுவன் அவரிடமிருந்து தனது கையை விடுவித்துக் கொண்டு சாலையை கடந்து செல்ல ஆரம்பித்தான். அந்த தருணத்தில் இவர்கள் தமது தலையை பற்றியவாறு கண்களை மூடிக்கொண்டார்கள். கண்களை திறந்து பார்த்தபோது இவர்களது மகன் மிகவும் நலமுடன் சாலையின் மறுபுறத்தை அடைந்து கையை அசைத்துக் கொண்டிருந்தான். இந்த தருணத்தில் தான் கண்ட கனவு அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. இவர்களது கணவர் கூறுகின்றார், இவர்கள் நன்மையில் முன்னேறி செல்பவர்களாக இருந்தார்கள். எனக்கு எப்போதெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து அதை நான் எனது மனைவிக்கு கூற வேண்டும் என்று நினைக்கும் போது எனது மனைவியும் எனக்கும் இதே போன்ற எண்ணம் வந்தது. எனவே நான் இந்த நன்மையை செய்வதை ஒருபோதும் நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள் என்ற எண்ணத்தில் அதனை நான் செய்துவிட்டேன் என்று அவர்கள் கூறுவார்கள். அதாவது கணவர் இந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் அதை செய்து முடித்திருப்பார்கள். இவர்களது கணவர் கூறுகின்றார்கள், இது போன்ற சம்பவங்கள் இல்லாமல் எந்த ஒரு வாரமும் கழியவில்லை. ஜெர்மனியில் இவர்களது மருமகனான முஸ்அப் ஷஈரி சாஹிப் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் நல்ல பண்புகளை உடைய சாதாரண இயல்பை உடைய பெண்மணியாக திகழ்ந்தார்கள். எவரிடமும் இவர்களுக்கு பகைமை இருந்ததில்லை. மிகவும் தாராளமாக வழங்கக்கூடியவராகவும் அவர்கள் இருந்தார்கள். மிக அதிகமாக தொண்டு புரிபவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இவர்களது கணவர் 2009 2013 வரை கைது செய்யப்பட்டிருந்த தருணத்தில் இவர்கள் மிகவும் உழைத்து தமது குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வந்தார்கள். எல்லோருக்கும் ஆதரவளித்து வந்தார்கள். கடந்த காலத்தில் செலுத்த வேண்டியிருந்த கடனையும் இவர்கள் செலுத்தினார்கள். எல்லா நன்மையான காரியங்களிலும் அதிகமாக பங்கெடுத்து வந்தார்கள். எல்லோரிடமும் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து வந்தார்கள். சந்தாக்களை முறையாக செலுத்தி வந்தார்கள். இவர்களது அடக்கம் டமாஸ்கஸில் உள்ள ஷூ அரஃப் என்ற பகுதியில் நடைபெற்றது. இவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாக அகமதிகளும் அகமதி அல்லாதவர்களும் இவர்களுக்காக தனித்தனியாக ஜனாசா தொழுதனர். அல்லாஹ் மர்ஹூமா அவர்களை மன்னிப்பானாக, அவர்களது தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளுக்கும் ஜமாத் மற்றும் கிலாஃபத்துடன் உறுதியான தொடர்பை நிலைநாட்டுவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.